பிரியமண்ணு தாத்தா சாமி. பாரு பட்டுக்கிட்டு ஆகாசத்துல படம் வச்சுட்டு இருக்குது. பெரியவர தூங்காம டாவு கட்டினுக்கிற. இதுக்குதான் சொல்லறது ஜல்சாவெல்லாம் பகல்லே வச்சுக்கணும்னு. ரெண்டா அரை பிளேடு டாவு கட்டுறேன் அதை கட்டுறேன்னு சொன்னா பல்ல உடைப்பேன். சொல்ல மாட்டேன். பயங்கரமான ஆலியா நீ. அதான் அந்த ஆப்பிரிக்க பொம்பளை உன்னை விடாம டாவு கட்டினுக்குது. என்ன சமாசாரம்? அவ சாதாரண பொம்பளை இல்லடா, பயங்கர பணக்காரி, பெரிய இளவரசி. அரை பிளேடு கட்ட எப்படி ஆளு சும்மா சோக்கா இருக்குதுப்பா. என்ன கலர் தான் கொஞ்சம் கம்மி கருப்பாகுது. கழுத வலிச்சு போடு. என் மனசுல இருக்கிறது அப்படியே ஜோசியம் பார்த்தா மாதிரியே சொல்றியே. அதான் ஆஸ்பத்திரி ஃபுல்லா பேசிக்கிறாங்களே. அப்பால நைனா ஒரு கழுவி அடிக்கடி வந்து உன்னை கண்டுக்கிட்டு போகுது. அது உன் சம்சாரமா மெய்யாலுமா? ஆமாடா, ஆனா படா படா ராட்சசி. துளுத்த கட்டன்ற வேலை வேலைக்கு சோறு படாம அப்படியே உன் தவகட்டிலே இடிப்போம். அதுவும் நீ ஒரு ஆம்பளை. அது எப்படி உனக்கு தெரியும்? எது நீ ஆம்பளைங்கிறதா? அது இல்லடா, வேளா வேலைக்கு சோறு போட மாட்டா, தாவா கட்டையில இடிப்பா, இதெல்லாம். அதுவா? நீ வாழை மீன் கணக்கா வாய ஆன்னு திறந்து வச்சிருந்தியா? அந்தம்மா உன் வாயில ஒரு பருக்க கூட போடல. அதுவும் அந்த குண்டனுக்கு ஊட்டிக்கினே இருந்ததே. ஒரு சேலைக்கு ஒரு நூல் பதம்பா. சும்மா ஈத்தி வச்சு மிரி 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 மிரிகவானா? அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா. நான் சொன்ன மாதிரி அவ படா ராட்சசி. என்ன இவ்வளவு தொட நடங்கியாக்குற? என்ன பாரு, ஏற்கனவே 4 சம்சாரம் வச்சுக்கிற. 5வது ரெடியா இருக்குது. ஆம்பளைங்களுக்கு என்ன சம்சாரம் ஏற ஏறதான் ஆம்பளைங்களுக்கு பௌரசமே ஏறுதியா? அந்த தைரியம் தாண்டா ஏனோ வரமாட்டேங்குது. அது தானா எப்படி வரும்? சரக்கு வச்சுக்கிறியா? அப்பால பாரு தெகிரிய எப்படி வருதுன்னு. அரை பிளேடு நிஜமாவே வா தண்ணி அடிக்க சொல்ற? ஐயா இன்னவாஜார எதுக்கத்தாலும் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கினேங்கிற. முதுகெலுமே இல்லாத ஆளா இருப்ப பொழுதுதா. அட மெய்யாலுமே தண்ணி அடிக்க வேணாம். தண்ணி அடிச்சா மாதிரி நடிக்க கூடுவா தெரியாது. அவன் 10 கொலைய பண்ணிட்டு தண்ணியில செஞ்சேன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறான்பா. இத பாருபா, நீங்களாம் பச்சவங்க, எல்லாத்தையும் லீகலா தான் செய்வீங்க. நம்ம வக்கீல் குமாஸ்தா அவினாசிக்கிறான தெரியாது உனக்கு? அவனாண்ட சொல்லி உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் ஒன்னு ரெடி பண்றேன். என்னது? விவாகரத்து பத்திரம். அதை எடுத்துக்கிட்டு நீ நேரா போய் நீ என்ன பண்ற? வாசல்ல தான் காலிங் பெல் வச்சிருக்க. யாரும் இன்டீசென்ட்டா கதவை தட்டுறது? வரேன். கமிங். நீங்க இங்க ஹாஸ்பிடல்ல இருந்து எப்படி வந்தீள்? என்ன சொல்ற நீ? யூ ட்ரங்க்? குடிச்சிட்டு வந்திருக்கடா. How dare you? இந்தாமே. என்னது இது? இந்த பேனாய் உன் பேரை இதுல போடு. உனக்கு எனக்கு சரிப்படாது. ஆமா சரிப்படாது. எனக்கு நீ சரிப்படாது, உனக்கு நான் சரிப்படாது. சரிக்கு நீ சரிப்படாது, நீக்கு படாது சரிக்கு. என்ன தெளிவா பேசுறேன்பா. இத பாரு, நல்லா யோஜனை பண்ணி படிச்சு பார்த்து கையெழுத்து போடு. அப்புறம் நீ அழுது அழுது புரண்டாலும் இந்த அப்புச்சாமி வரமாட்டான், ஜாக்கிரதை. That's all. Finished. இல்லையே, இன்னும் குவார்டர் இருக்கு. Shut up. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யார் டிராஃப்ட் பண்ணாங்க? அது சரி அதை விடுங்க. நம்ம பார்ட்டி செரமனி எந்த ஹோட்டல்ல வச்சுக்கலாம்? என்னது இப்போ தவசத்துக்கெல்லாம் தனியா ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? யூ ஃபூலிஷ் மேன். நம்ம 2 பேரும் பிரியறத எந்த ஹோட்டல்ல செலிப்ரேட் பண்ணலாம்னு கேட்டேன். இந்த பார் சீதா கேள்வி, உனக்கு 3 நிமிஷம் டைம் தரேன்.
நான் உன்னை அடிக்கல, உதைக்கல, ஊசி எடுத்து குத்தல. அதனால மண்ணாப்பு கேட்கறதா இருந்தா உடனே காலில் விழுந்து கேட்டுடு. அதான். சாரி சார். சீதே 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 பயந்துட்டியா? நான் நிஜமாவே குடிச்சிட்டேன் நினைச்சியா? உங்ககிட்ட சும்மா குடிச்சா மாதிரி நடிச்சேன். ஏன்னா அப்பதானே நீ பத்திரத்துல கையெழுத்து போடுவ. சாரி சார். ஆப்பிரிக்காலேருந்து எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் ப்ளீஸ் டூ விசிட் மை ஹவுஸ். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். வேண்டாம் சீதே, வேண்டாம். வீண் கர்வத்தினால கணவனை இழந்துட்டுமே, வேண்டாத பிடிவாதத்தினால தாடிய மட்டமா பேசிட்டுவே நீ புரண்டு புரண்டு அழுவே. பாமு கழகமே உன்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கும். தட்ஸ் மை ஃபியூனரல். ஆஃப்டர் மேரேஜ் என்னன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் இதுக்காக முடிவு பண்ணணும்? முடிவும் பண்ண வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். 6 நாள் அரண்மனையில கல்யாணம். வைரத்திலேயே வாக்கிங் ஸ்டிக் கேட்க போறேன். ஐ பிட்டி யூ. ஓ சாரி, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? உங்களை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். பை த வே, உங்களால எவ்வளவு சூடு தாங்க முடியும்? என்னத்துக்கு திடீர்னு ஷூட்டை பத்தி கேட்குற? இல்ல, ஆப்பிரிக்கா பத்தி உங்களுக்கு தெரியாது. இன்னும் அங்க கேனிபால்ஸ் இருக்காளாம், தெரியுமோன்னு? ஃபுட்பால், வாலிபால் மாதிரி அதுவும் ஒரு விளையாட்டா இருக்கும். கேனிபால்ஸ் என்னன்னு சொன்னா நீங்க இப்படி பேச மாட்டேன். கேனிபால்ஸ்னா மனுஷால திங்கிற மனுஷான்னு அர்த்தம். that's it. உங்க இட்டலி அதுல எந்த செக்டர் சேர்ந்தவோன்னு தெரியல, அதான் கேட்டேன். ஆமா, உங்களுக்கு வெந்நீர் எவ்வளவு சூடு தாங்கும்? இப்ப நான் உங்ககிட்ட வெந்நீரே கேட்கலையே. நீங்க கேட்கல, கேட்டாலே நான் சொன்னேன்னா என்ன? ஆனா கேனிபால்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்கோர்ஸ் இட்லி மாடர்ன் கேர்ள் அப்படியெல்லாம் நடந்துப்பான்னு எனக்கு தோணல. இருந்தாலும் ஆப்பிரிக்காவில இன்னும் சில வினோதமான பழக்க வழக்கங்களா இருக்காம். நீ என்ன சொல்ற? உங்களை முன்னாடியே எச்சரிக்கைப்படுத்த வேண்டியது என்னோட கடமை இல்லையா? பின்ன கொப்பரை கொதிக்கும் போதா நீங்க எனக்கு போன் பண்ண முடியும்? கொப்பரையில கொதிக்கும் போதா? ஆமா, மாப்பிள்ளை தேர்வே சில இடங்கள்ல அப்படித்தான் நடக்குமா. மாப்பிள்ளை தேர்வா? ஆமா, நீங்க எப்படி அண்டா டெஸ்ட்ல பாஸ் ஆகி மாப்பிள்ளையாக போறேன்னு யோசிக்கிறேன். அது என்ன அண்டா டெஸ்ட்? அப்படி கேளுங்க. அப்படின்னா பெரிய அண்டா முழுக்க முழுக்க தண்ணிய நிரப்பி அதுல மாப்பிள்ளை ஆக போறவரை உள்ள இறக்கி விட்டுடுவாளாம். அடியில தீ முட்டிடுவாளாம். அது நன்னா எரியுமா. அது நன்னா திகு திகுன்னு எரிய அங்க உள்ள இருக்கிற தண்ணி கொதிக்கும். அப்ப மாப்பிள்ளையும் சேர்ந்து குதிப்பாராம். அந்த டான்ஸுக்கு பேரு தான் நீங்க என்னமோ சொன்னல, தக்கு வேலை பேய் பேய். எப்படி? அது வந்து சாப்பாட்டு கூட முன்னாடி ஆடுற டான்ஸ்னு இட்லி சொன்னாலே. இருக்கலாம் இருக்கலாம். ஆஃப் கோர்ஸ் உங்க வீட்ல அப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தோணல. கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஒருவேளை அப்படி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்? சீதே, நீ கையெழுத்து போட்டு கொடுத்தி அந்த விவாகரத்து பத்திரம் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. சீதே, எனக்கு இட்லியும் வேண்டாம், சட்னியும் வேண்டாம். என்ன கிழங்கு மாதிரி வேக வச்சு மிளகா பொடி தடவி சாப்பிடலான்னு பாக்குறாளா? முதல்ல இந்த பத்திரத்தை கிழிச்சு. ஐயோ, இங்க பத்திரம் வச்சிருந்தேனே, எங்க? ஐயோ, இங்கதானே டீப்பா மேல வச்சிருந்தேன். சீதே, நீ அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வேணா என்ன ஏமாத்திருக்கலாம். ஆனா அந்த லுபோண்ட விஷயத்துல நான் ஏமாற மாட்டேன். நான் குராடாக்கு குராடா, நல்லவளுக்கு நல்லவன். குட் பை. அட்ரா சக்கர்னா யானைக்கும் அடிசருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த சீதாக்கும் ஷாக் அடிக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஷட் அப். உடனே போங்க. ரைட் நவ் அவ பின்னாடி போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. இல்லன்னா நீங்க அண்டாவுல உருகினா எனக்கு என்ன, வெந்நீர்ல வெந்தா எனக்கு என்ன? சீதே, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், போங்க. கொஞ்சம் மிளகா அப்படி இருக்குமா? எதுக்கு? அத நைஸா இட்லி கண்ணுல தூவிட்டு நான் அந்த பத்திரத்தை அபேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ, உங்களுக்கு ஆண்டா மூளை வைக்கவே மறந்து போட்டா. உடனே போ.